வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சஃபாரியில் வந்து எப்படி வந்து உங்களோட ஏதாச்சும் ஒரு பேஜை வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணாமையே அந்த பேஜோட ப்ரீவியூ எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சஃபாரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா டேப்புகள் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. டெய்லி வந்து உங்கள் சஃபாரி ப்ரௌசர் மூலிமா ஏகப்பட்ட இதை வந்து சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டி நியூ டேப் ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து நிறையா டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகியே இருக்கும். அதனால வந்து உங்களுடைய ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக கொடுத்துருக்கிற iOS 13 அப்டேட்டில் சஃபாரி ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சஃபாரி ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட்டுகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்கிற iOS 13 வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சஃபாரிக்கு வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சஃபாரி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ரிசல்ட்டுகளை வந்து ஓப்பன் ஆகும். அந்த ரிசல்ட்டுகளை ஓப்பன் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பேஜை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு பேஜை வந்து சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ரிசல்ட் மேலே வந்து நீங்கள் வந்து உங்களை விரலை வச்சு ஒரு 2 செகண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் உங்கள் கூகுள் சர்ச்சில் ஓப்பன் ஆகிருக்கிற ரிசல்ட்டுக்கான பேஜோட ப்ரீவியூ வந்து பார்த்தீங்கன்னா சஃபாரிலேயே வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அந்த பேஜை ஓப்பன் பண்ணி தான் அந்த பேஜை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. இப்போ வந்து சின்னதாக ஒரு ப்ரீவியூ மாதிரி அந்த பேஜோட ப்ரீவியூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சில் இருந்தே பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேஜில் வந்து லிங்க் ஏதாவது கொடுத்துருக்காங்க, அதாவது வெப்பேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த வெப்பேஜோட ஏதாச்சும் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த லிங்க்கை வந்துட்டு ஒரு 2 செகண்ட் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கோடைய பேஜோட ப்ரீவியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஃபாரி வந்து அந்த பேஜ்லேயே வந்து காமிக்கும். நீங்கள் வந்து புதுசாக கிளிக் பண்ணி அந்த பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஃபாரி அந்த பேஜ்லேயே உங்களுக்கு வந்து காமிக்கும். இது எப்படி உங்கள் மொபைலில் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து சஃபாரி ப்ரௌசரை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கூகுளுக்கு வந்து போகிறேன். கூகுளுக்கு போயிட்டு நான் வந்து கீக் கோகுல் அப்படின்னு என்னோடய யூடியூப் சேனல்லே வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து இந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீக் கோகுல் யூடியூப் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜஸ்ட்டு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலோடைய பேஜ் வந்து அப்படியே எங்கள் சஃபாரி ப்ரௌசர்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. நான் அதை கிளிக் பண்ணி சஃபாரி ப்ரௌசருக்கு போய் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. இங்கே உங்கள் சஃபாரி ப்ரௌசர்லேயே, அதாவது கூகுள் சர்ச் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய பேஜோட லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ப்ரீவியூ வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. அப்போ வந்து ப்ரீவியூ வந்து நீங்கள் அதை ஹைட் பண்ணுறாலும் ஹைட் பண்ணிக்கலாம். இப்படி ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா மேலே ஹைட் ப்ரீவியூன்னு கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியூ வந்து க்ளோஸ் ஆகிடும். அதே வந்து இது க்ளோஸ் ஆன ப்ரிவியூ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டேப் டு ஷோ ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூ வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஃபாரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓப்பன் இன் நியூ டேப், ஓப்பன் இன் யூடியூப். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப், அதாவது யூடியூப் மொபைல் ஆப்பாகவும் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஆப்பில் யூடியூப் ஓப்பன் இன் யூடியூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய யூடியூப் மொபைல் ஆப்லேருந்து ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இதே சஃபாரி ப்ரௌசரே வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு ரீட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காப்பி, ஷேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படியே ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும், லிங்க்கை காப்பி பண்ணிக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் வந்து இந்த பேஜை வந்து படிக்கிறதுக்காக ஆட் டு ரீட் லிஸ்ட்டுக்காக கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சஃபாரி ப்ரௌசரில், அதாவது அந்த பேஜோட லிங்க்கை ஓப்பன் பண்ணாமே அந்த பேஜோட ப்ரீவியூ பார்க்குறது அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் உங்கள் சஃபாரி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிற டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சஃபாரி ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நான் வந்து டெய்லியும் ஒவ்வொரு தாட்டி லிங்க்கை சர்ச் பண்ணிவிட்டு அப்படியே நான் விட்டுட்டு போயிட்டேன்னா இந்த டேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கொஞ்சம் வந்து
யூஸ் ஆகிட்டே இருக்கனால உங்களோட ஃபோன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சஃபாரி வந்து புதுசாக கொடுத்துருக்க அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த iOS 13 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து இப்போ வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து செட்டிங்ஸ் பேஜுக்கு போங்க. இப்போ வந்து செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே வந்தாச்சு. பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சஃபாரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி சம்மந்தமான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். சஃபாரி சம்மந்தமான எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் இருக்கும். அப்படியே ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டேப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேன்யூலி அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 டே, ஆஃப்டர் 1 வீக், ஆஃப்டர் 1 மந்த் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேன்யூலி அப்படின்னா நீங்களே வந்து போய் அந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணால் தான் உண்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஃப்டர் 1 டே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிற எல்லா டேபுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சஃபாரியை வந்து கிளியர் பண்ணிடும். அப்படி இல்லை நான் ஆஃப்டர் 1 வீக் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஃபாரியை வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா டேபுமே அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிட்டோம். இல்லை நான் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும் அப்புறமே எனக்கு தேவையில்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிற எல்லா டேப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா சஃபாரியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இல்லை நான் இதுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் வந்து மேனுவல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். மேனுவல் வச்சுட்டிங்கன்னா நீங்களே போய் அந்த டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணால் தான் வந்து அது வந்து க்ளோஸ் ஆகும். இந்த ஃபியூச்சர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிரும். அந்த மெமரிக்குள்ள வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறையா வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை ஏதேனும் சோஷியல் நெட்வொர்க்கில் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.